எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் பிரிட்ஜோட ட்ரெயின் ஜேர்னி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பாம்பன் பிரிட்ஜில் ஒரு 5 minutes உள்ள ட்ரெயின் ஜேர்னி. ஸோ அந்த ட்ரெயின் ஜேர்னி பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட ஹிஸ்ட்ரி மட்டும் பார்த்துடலாம் வாங்க. பாம்பன் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதுதான் முதல் சி பிரிட்ஜ். ஸோ பாம்பன் அந்த ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் ராமேஸ்வரம் ஊருக்கு முன்னாடி. ஸோ இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா 1914, அதாவது 1914 கட்டினது, பிரிட்டிஷ் பீரியடில். ஸோ அந்த காலத்தில் இதுதான் ரொம்ப பெரிய பிரிட்ஜு, நீளமான பிரிட்ஜு. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் வேறு எந்த பிரிட்ஜும் கட்டல. ரீசெண்டாக இப்போ 2010 ஒரு பிரிட்ஜ் கட்டினாங்க. அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாண்ட்ரா ஓர்லி சீலிங் பிரிட்ஜு. ஸோ இந்த பிரிட்ஜ் தான் இப்போதைக்கு லாங்கஸ்ட். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பாம்பன் பாலம் தான். ஸோ இந்த பாம்பன் பாலம் வந்து அவ்வளோ தூரம், நீங்கள் ட்ரெயினில் முன்னாடி போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, ஒரு அவ்வளோ காட்சி நல்லாயிருக்கும். ட்ரெயினில் போகும்போது சரி, பஸ்ஸில் போகும்போது சரி. பட் பஸ்ஸில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குமான்னு தெரியல. பட் ட்ரெயினில் போகும்போது அந்த ட்ரெயின் பொறுமையாக போகுமா, அந்த இதுக்கு ரசிக்கும் போது இந்த பக்கமும் கடல், அந்த பக்கமும் கடல், இடையில வந்து அந்த திறக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும், அது பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த இது. அதேமாரி இந்த ரயில் பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் உள்ள ரோட் பிரிட்ஜும் இருக்குது. பட் இந்த ரோட் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு 25 வருஷம் முன்னாடி கட்டினது. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1988, அதாவது 1988. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்திரா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவங்க கட்டி திறந்தது. ஸோ இந்த 2 பிரிட்ஜு, ட்ரெயின் பிரிட்ஜும் சரி, அதேமாரி ரோட்வேஸும் சரி. ஸோ இது ரெண்டும் இல்லாத போது எப்படி இருந்துச்சுன்னா, இங்கே வந்து போட் சர்வீஸ் மட்டும்தான். ஸோ மெயின்லேண்ட் வந்து இப்போ நம்ம அந்த ராமநாதபுரம், அது கூட வந்து பாம்பன் பிரிட்ஜ் கட்டினது. ஸோ இது ரெண்டும் இல்லாததுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போட்டு இல்லை ஷிப்பு, இது மூலியமாக தான் அது எதாக இருந்தாலும் அத்தியாவசிய பொருள் இல்லை ஆடம்பரம் பொருள், அந்த காலத்தை ஆடம்பர பொருள் இல்லை, பட் சொல்கிறேன், அத்தியாவசிய பொருள் ஒரு முட்டை, ஒரு பால், எதாக இருந்தாலும் அது வந்து கப்பல் வழியாக தான். அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்த அப்புறம் தான், இது யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு ஒரு ட்ரெயின் வரலன்னா இந்த ராமேஸ்வரத்தில் இருக்க ஒரு குழந்தை கூட பால் கிடைக்காதான், அந்த அளவுக்கு மோசமாக. ட்ரெயின் இல்லைனாக்கா பால் வரத்துக்கு குழந்தைக்கு, ஒரு சின்ன குழந்தைக்கு. ஸோ அந்த ட்ரெயின் பிரிட்ஜ் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதேமாரி வந்து அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃபுல் டைமில் இருக்காது, ஒரு 6 ஹவருக்கு ஒன்ஸு, 5 ஹவருக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி. அதேமாரி வந்து இது எல்லா ஊருக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை, நம்ம தமிழ்நாடு கேபிட்டல் சென்னை கூட கனெக்ட் பண்ணுது. ஒரு 2 ட்ரெயின் போகுது. என்னெல்லாம் ட்ரெயின் பார்த்திங்கன்னா சேது எக்ஸ்பிரஸ், போட் மெயில் எக்ஸ்பிரஸ். பட் இந்த வீடியோவில் பார்க்க போகிற வீடியோ வந்து நாங்கள் போனது வந்து போட் மெயில் எக்ஸ்பிரஸ். இந்த போட் மெயில் எக்ஸ்பிரஸ் என்ன டைம் கிளம்புது பார்த்திங்கன்னா, நம்ம சென்னை எக்மோரில் ஈவினிங் கரெக்டாக ஒரு 7:15 சென்னை சென்ட்ரலில், சென்னை எக்மோர்லேருந்து எடுக்கிறாங்க. அது வந்து மார்னிங் 9:30 வந்து ராமேஸ்வரம் ரீச் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு மார்னிங் 5 o'clock இல்லை 4:30 ராமேஸ்வரம் ரீச் ஆகணும்னா நீங்கள் சேது எக்ஸ்பிரஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். சேது எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5:45 சென்னை எக்மோர்லேருந்து எடுக்கிறாங்க. அது மார்னிங் 4:30 இங்கே ராமேஸ்வரம் வந்துடும். பட் நீங்கள் வந்து அந்த பாம்பன் பிரிட்ஜ் ஜேர்னியை என்ஜாய் பண்ண முடியாது, ஏன்னா இது வெடிகாலம் 4 மணி கிராஸ் பண்ணோம். ஸோ உங்களால் பார்க்க முடியாது. அதுக்கு பதில் நீங்கள் இந்த போட் மெயில் எக்ஸ்பிரஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வியூ காலையில் போகும்போது. இந்த 2 ட்ரெயின் தான் சென்னையிலேருந்து வருது. அது இல்லாமல் இன்னொரு 4-5 ட்ரெயினும் சென்னை வயாவும் வருது. அது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர், இந்த மாதிரி ஊர்லேருந்தும் இந்த வழியாக வருது. அதேமாரி கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் ட்ரெயின்ஸும் வருது. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து வருது, திருநெல்வேலியிலேருந்து வருது, கோயம்புத்தூர்லேருந்து வருது. இதெல்லாம் பேசஞ்சர் ட்ரெயின் வந்து நம்ம ராமேஸ்வரத்துக்கு வருது. இப்போ என்ன குட் நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா, பாம்பன் ரயில் பிரிட்ஜ் பக்கத்துலேயே ஒரு 50 meters இன்னொரு ரயில் பிரிட்ஜ் கட்டுறாங்க. இப்போ இது தேவையான்னு கேட்டாக்கா, ஆமாம், கண்டிப்பாக தேவை. ஏன்னாக்கா ஆல்ரெடி நம்ம பழைய பாம்பன் ரயில்வே பிரிட்ஜ் வந்து ஒரு 100 years பழையசான பிரிட்ஜு. ஸோ ஃப்யூச்சரில் எதாவது சைக்ளோன், எதாவது ஃப்ளட்டு வந்தால் கூட அஃபெக்ட் ஆக சான்சஸ் உண்டு. ஸோ அது சப்போஸ் இந்த மாதிரி ஆனால் திருப்பி ஒரு 3 months அகைன் ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து ட்ரெயினுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும், ஏன்னா ஒரு ஜேர்னிக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது ரெகுலராக. ஸோ அதுக்காக இந்த புது பிரிட்ஜ் யூஸ் ஆகும். செகண்டோட அதான் இந்த 100 years பிரிட்ஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஃபுல்லாக மேட் ஆஃப் அயன். ஸோ அயனில் பட்டறதுனா ஆகும் பார்த்தாக்கா, மழையில் வந்து அடிக்கடி ரஸ்ட் ஆக சான்ஸ் உண்டு. ஸோ ரஸ்ட் ஆகிறதுனால என்ன ஆகுன்னா, அடிக்கடி நம்ம பெயிண்ட் அடிச்சிருக்கணும். பெயிண்ட் அடித்தாக்க திருப்பி அகைன் ஒரு 1 week பெயிண்ட் அடிக்கும்போது அப்போ ட்ரெயின் ஜேர்னி இருக்காது. ஸோ இதனாலேருந்து ட்ரெயின் ஜேர்னி தடைப்படுது. அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தாக்கா, அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷிப் வரும்போது தூக்கம் பாருங்கள், கேன்டிலீவர் மாதிரி, அது வந்து ஹரிசாண்டல் ஷேப்பில் இருக்குது. ஸோ ஹரிசாண்டல் ஷேப்பில் இருக்கனால அது வந்து மேனுவலில் தான் ஆப்ரேட் பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியாது. ஸோ அது பண்ண முடியாதனால ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒரு அங்கே ஹியூமன் போய் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது.
இது நம்ம ஆட்டோமேட்டிக் வெர்டிக்கலாக பண்ணி விட்டாக்கா அங்கே ஹியூமன் இது தேவையில்லை. ஸோ நம்ம ஒரு ஸ்விட்ச் மாதிரி எதுவும் போட்டு விட்டாக்கா அதே போதும். அதேமாரி நியூ பிரிட்ஜில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னாக்கா டூவல் ரயில்வே ட்ராக்கு. ஸோ போகிறதுக்கும் சரி வரத்துக்கும் சரி வேறு ரயில்வே ட்ராக். ஸோ முதல் மாதிரி சிங்கிள் ட்ராக் இல்லாமல் முதல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ராக்கில் ட்ரெயின் போவோம். அது பாம்பன் பிரிட்ஜ் பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்ட அப்புறம் தான் திருப்பி இன்னொரு ட்ரெயின் இந்த பக்கம் கிராஸ் ஆகி மண்டபம் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரே டைமில் பிரிட்ஜ் 2 ட்ரெயின் க்ராஸ் பண்ண ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் குட் நியூஸ் இந்த பிரிட்ஜினால். இதனால் இன்னும் கொஞ்சம் டைம் நல்லா சேவ் ஆகும், ஜேர்னியும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். On the track, I'm going vroom vroom. Try and catch me when I pull up in that zoom zoom. Oh no, please don't make that call. Me don't want no calls, they ain't ready for the cause. Ooh baby, on the track, I'm going vroom vroom. Try to catch me when I pull up in that zoom zoom. Ooh boy, driving by the shore, looking for some more, and my Rari going raw. Want you to work? I heard about your resume. Skirt, open up the sesame. Work, oh no, no, don't pressure me. Yeah, ooh, yeah, roll out with the referee. Curb, yeah, yeah, I'm turning left now. Burn, yeah, the rubber's on my chest now. First, no, you're not the first one. They done told me I'm the worst one. Yeah, always the pedal to the floor, yeah, I'm more than center. Ooh, baby, on the track, I'm going vroom, vroom. Try and catch me when I pull up in that zoom, zoom. Oh no, please don't make that call. Me don't want no calls.